இந்த வேளாண் பட்ஜெட் விவசாயிகளுக்கு ஏமாற்றம் அளிக்கும் பட்ஜெட் எனவும் திமுக அரசு நிர்வாக திறமையில்லாத அரசு எனவும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் செய்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுக இணை ஒருங்கிணைப்பாளருமான எடப்பாடி பழனிசாமி, இது வேளாண் பட்ஜெட் இல்லை எனவும் வேளாண் மானிய கோரிக்கையின் போது தரக்கூடிய கொள்கை விளக்க குறிப்புதான் என தெரிவித்தார். அனைத்து துறைகளின் நிதியையும் சேர்த்து வேளாண் பட்ஜெட் என்ற மாயையை ஏற்படுத்தியுள்ளதாக குற்றம் சாட்டிய எடப்பாடி பழனிசாமி, இது எந்த திட்டங்களும் இல்லாத வெறும் கண்துடைப்பு என விமர்சனம் செய்தார். அதேபோல தாலிக்கு தங்கம், ஏழை எளிய பெண்களுக்கான திருமண உதவித்தொகை, அம்மா இருசக்கர வாகன திட்டம் போன்றவை வேண்டுமென்றே கைவிடப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். விவசாயிகளுக்கு மும்முனை மின்சாரம், வறட்சி நிவாரணம், அதிக இழப்பீட்டுத் தொகை என பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்தது அதிமுக அரசு என தெரிவித்த அவர், அதிமுக ஆட்சி காலம்தான் விவசாயிகளின் பொற்கால ஆட்சி என கூறினார். மேலும் திமுக ஆட்சியில் விவசாயிகள் அலைக்கழிக்கப்படுவதாகவும் தேர்தல் அறிக்கையில் கூறிய எதையும் திமுக நிறைவேற்றவில்லை எனவும் எடப்பாடி பழனிசாமி சாடியுள்ளார். அரசு நெல் கொள்முதல் நிலையத்திற்கு கொண்டு வந்தவுடன் அந்த நெல்லை கொள்முதல் செய்து அவருக்கு உண்டான தொகையை வங்கிகளுக்கு செலுத்தினோம். மாநில நிதியிலிருந்தே நாங்கள் செலுத்தினோம். மத்திய அரசிடமிருந்து நிதியை எதிர்பாராமல் விவசாயிகளுடைய பிரச்சனையை தீர்க்கின்ற வகையிலே விவசாயிகளுக்கு உடனுக்குடன் அவர்களுக்கு கொண்டு வந்த நெல்லுக்கு கொள்முதல் செய்யப்பட்டு உடனுக்குடன் தொகை வழங்கப்பட்டது. ஆனால் இன்றைய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே விவசாயிகள் அலைக்கழிக்கின்றார்கள். விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்டு நெல் மூட்டைகளை நெல் கொள்முதல் நிலையத்துக்கு கொண்டு வந்தவுடன் அதை கொள்முதல் செய்வதில்லை. திறந்த வெளியிலே விவசாயிகள் அடுக்கி வைத்திருக்கின்றார்கள். மழையால் அந்த நெல்மணிகள் எல்லாம் முளைத்து பயிராகி பெரும் நஷ்டத்திற்கு விவசாயிகள் உள்ளாக்கி